சாமி கிரேதா தெரியாதா கிரேதா தெரியாதா துவாபரா துவாபரா கலி கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களில் ஆனா நீ சரியான மோசம் தெரியாத உலகத்துக்கெல்லாம் என்னத்துக்கு போனேன் உனக்கு தெரியாதல்லவா அதனால தெரியாதான்றது சரி இப்ப தெரிஞ்சுக்கிறேன் இந்த 4 யுகங்களில் இப்பொழுது நடக்கக்கூடிய துவாபர யுகத்திலே நான் எதற்காக பிறந்தேன் எங்கு வளர்ந்தேன் என்று என்பதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ பிறந்தது எப்படி சாமி? நான் பிறந்தது வேஸ்ட்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் நான் பிறந்ததை கேள்வி. தேவகியின் குடல் பிறக்க செய்தவனாம் தேவாதி தேவன் தேவகியின் குடல் பிறக்க செய்தவனாம் தேவகியின் குடல் பிறக்க செய்தவனாம் தேவாதி தேவன் தேவகியின் குடல் பிறக்க செய்தவனாம் அவசலங்கைய சோதைக்கு மைந்தனம் அவசலங்கைய சோதைக்கு மைந்தனம் அவசலங்கைய சோதைக்கு மைந்தனம் தாயை திறந்தவர் ஆதியை கொண்டவர் நானோ தேவகி வசுதேவ சக்கரவர்த்திக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது கர்ப்பத்திலே கம்சனுடைய சிறைச்சாலையிலே கர்ப்ப சுதாகரனாக பிறந்தேன். கம்சனுக்காக பயந்த எனது தாய் தந்தை என்னை வடமதுரையிலிருந்து கடத்தப்பட்டு ஆயர்பாடிக்கு கொண்டு சென்றனர். ஆயர்பாடியிலே நான் யாருடைய இல்லத்தில் வாழ்ந்தேன் தெரியுமா? இதோ தெரிவிக்கின்றேன். ஆயர்பாடி தன்னில் அன்பாய் வாழ்ந்தவன் ஆயர்பாடி தன்னில் அன்பாய் வாழ்ந்தவன் நான் யசோதை அம்மன் இல்லத்திலே என்னுடைய இளமை காலமானது ஆரம்பித்தது. நான் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் என்றும் இந்த உலகம் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? தெரிவிக்கின்றேன். குன்றை எடுத்து குடையை பிடித்தவனாம் கோபாலகிருஷ்ணன் குன்றை எடுத்து குடையை பிடித்தவனாம் கோபாலகிருஷ்ணன் குன்றை எடுத்து குடையை பிடித்தவனாம் கோபாலகிருஷ்ணன் கோகுலத்தாருடன் வாதுகள் செய்தவன் கோகுலத்தாருடன் வாதுகள் செய்தவன் கோகுலத்தாருடன் வாதுகள் செய்தவன் தாய் குலகந்தனின் தலையை தரித்தவன் ஆயர்பாடியிலே மனிதர்களால் செய்ய முடியாத அரிய பெரிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினேன். அப்படி இருக்க ஒரு நாள் வேற வேலை செஞ்சா அப்படி இருக்க ஒரு நாள் ஆயர்பாடியிலே கனத்த மழையுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மக்களும் அனைத்து உயிரினங்களும் அல்லாடி கொண்டிருந்தன. அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த கோவர்தனகிரி என்னும் மலையை ஒரு விரலில் இடது கை சுண்டு விரலில் தூக்கி குடையாக பிடித்து அனைவரையும் காத்தேன். மக்கள் எல்லாம். ஆமா. அப்படி இருக்க இன்னும் தெரிவிக்கின்றேன்.